வந்து இன்னையோட பாத்தீங்கன்னா 9 மாத காலம் ஆகுது. இதுல 1200 வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கோம். மயிலாடுதுறையிலும் சீர்காழியிலும் பண்ணியிருக்கோம். 600ல இருந்து 700 கைது பண்ணியிருக்கோம். கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். கஞ்சா வழக்குகள், ப்ரொஹிபிஷன் வழக்குகள், என்போர்ஸ்மெண்ட்ல இருக்கிற அனைத்து உத்தரவுகள், இங்க இருக்கிற எஸ்பி அவங்க திரு ஸ்டாலின் அவங்களுடைய ஐபிஎஸ் அவர்களுடைய உத்தரவாகட்டும், எங்களுடைய மேலதிகாரி ஏடிஜிபி என்போர்ஸ்மெண்ட் அவங்க உத்தரவாகட்டும், எல்லா உத்தரவையும் மதிச்சு செயல்பட்டு இருக்கோம். இப்போ அந்த ஒரு வருஷத்துல மட்டுமே நாம இந்த கடந்த ஒரு வருஷம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா கேசஸ், கூண்டாஸ் ஆகட்டும், அதே போல் அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறதாகட்டும், போத் எல்என்டோ அதே போல் இபிசிஐடி, அதாவது இவங்க இருக்காங்க இல்லையா, எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பணிகளை செஞ்சிட்ருக்கோம். நம்பர் ஆஃப் இதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 5/7/2025 என்னுடைய டிரைவர் வடிவேல் என்றவர் பொலரோ வெஹிக்கிள்ல அவரும் இருக்காரு. அப்படி இருக்கிறவர் என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல ஏஆர்எஸ்ஐ திரு செந்தில்குமார் அவர் வந்து இந்த வாகனம் உடனடியா ஆனரபிள் மினிஸ்டர் திரு மெய்யநாதன் அவங்களுக்கு எஸ்கார்ட்டுக்கு வண்டி வேணும்னு சொல்றாங்க. நான் சொன்னேன் புரோட்டோகால் படி அது மாதிரி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, நான் இன்டென்சிவ் ரைட்ல இருக்கிறேன், இந்த வாகனத்தை நான் கொடுக்க முடியாது. அப்படி இந்த வாகனத்தை கொடுக்கணும்னா நீங்க ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுங்க, நான் வண்டியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அந்த வடிவேல் போலீஸ் கிட்ட அந்த ஏஆர்எஸ்ஐ நான் உங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவரும் நீங்க டிஎஸ்பி கிட்ட பேசிக்கன்னு சொல்லிட்டாரு. உடனடியாக அந்த ஏஆர்எஸ்ஐ கிட்ட பேசுறாரு. நான் மறுப்பு தெரிவிச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு நான் 1996வது பேட்ச் எஸ்ஐ டைரக்ட் எஸ்ஐ, இன்னைக்கு வந்த 2008ஆம் பேட்ச் உடைய இன்ஸ்பெக்டர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு இருந்துகிட்டு என்ன நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே இருந்துட்டு வண்டியை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்றாரு. நான் சொன்னேன், இந்த உத்தரவை நீங்களாம் எனக்கு பிறப்பிக்க முடியாது. நீங்க வந்து எனக்கு மேலதிகாரிகள் சொன்னாதான் நான் வண்டி அனுப்ப முடியும், ஆர்டர்ஸ் இல்லாம வண்டி அனுப்ப முடியாது சொன்ன உடனே அடுத்த 10 நிமிடத்துல மைக்கில் திரு நாகராஜ் கண்ட்ரோல் ரூம் அவர் எனக்கு சொல்றார், கட்டளையிடுறார், உடனடியா நீங்க போய் திருச்செந்தூர் பாதுகாப்பு பணிக்கு போங்கன்னு சொல்றாரு. ரைட், முருகப்பன் கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு திருச்செம் பந்தோபஸ்துக்கு மைக்கிலேயே சொல்லிட்டு போய் 5ஆம் தேதி பாதுகாப்பு பணிக்கு போனேன். எனக்கு எந்த வண்டி என்கிட்ட கேட்டாங்களோ அதே வண்டியில தான் நான் பயணம் செஞ்சேன். கிட்டத்தட்ட 400ல இருந்து 450 கிலோமீட்டர், 5, 6, 7 3 நாட்கள் நான் பயணம் செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் அங்க இருக்கும் போதே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஒரு உத்தரவு வருது, நீங்க உடனடியா திருவாரூர் பந்தோபஸ்து ஆனரபிள் சிஎம் பந்தோபஸ்துக்கு உடனடியா நீங்க போகணும். பந்தோபஸ்துக்கு எல்லாருமே யாருக்கு தேவையோ அவங்க எல்லாத்துக்குமே நம்ம காவல்துறையில் தவிர்க்க முடியாத பணிங்கிறது பந்தோபஸ்து. அது எல்லாரும் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா டிஎஸ்பிஸு, இன்ஸ்பெக்டர்ஸு, மென்னுங்க, போலீஸ்லேருந்து எல்லாருமே தான் பந்தோபஸ்துக்கு யார் தேவையோ அந்த பணிக்கு அவங்க போயிட்டு தான் இருக்காங்க, அட்டெண்ட் பண்ணி தான். அன்னைக்கு நைட்டு கண்ட்ரோல் ரூம்ல கூப்பிட்டு நான் வந்து இங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன். 2 மணிக்கு நைட்டு கொடுக்குறேன். அதாவது 7ஆம் தேதி 8ஆம் தேதி விடிய காலையில சொல்லிட்டு எல்லாமே நான் சொல்ற பதிவுகள் எல்லாமே ஜிடியில இருக்கு, எல்லாமே இருக்கு. எதையுமே மறைக்க முடியாது, ஒழிக்க முடியாது. இந்த மாவட்டத்தில் இருக்கிற பாக்குற அனைத்து காவலர்கள், அதிகாரிகள் எல்லாருக்கும் தெரியும் இங்க என்ன கொடுமை நடந்துகிட்டு இருக்குன்னு. இதுக்கு காரணம் முக்கியம். ஒன்னு எஸ்பி திரு ஸ்டாலின் ஐபிஎஸ், இன்னொன்னு ஆய்வாளர் ஸ்பெஷல் பிரான்ச் பாலச்சந்தர். எஸ்பியை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அதிகாரியா. இந்த பாலச்சந்தர் என்ன மட்டும் இல்ல, பல அதிகாரிகளை துன்புறுத்துறாரு, வேலை செய்ய விடாம பணி செய்யறாரு, இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு. வண்டி வாகனத்தை வந்து நான் வந்து திருவாரூர்ல இருந்து 8ஆம் தேதி வந்து 7, 8, 9, 10ஆம் தேதி திருவாரூர் பந்தோபஸ்து முடிச்சுட்டு 10ஆம் தேதி நைட்டு வந்த உடனே இறங்க கூட இல்லை வீட்டுல, உடனடியா வண்டி வேணும்னாங்க. அப்பயும் கேட்கிறேன், யாருக்கு இந்த வண்டி வேணும்? திரு மெய்யநாதன் ஆனரபிள் மினிஸ்டருக்கு வண்டி வேணும் சார். அந்த ஏஆர்எஸ்சி தான் எங்கிட்ட பேசுறாரு, ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்பயும் சொல்றேன், இந்த வண்டி எஸ்கார்ட் யூஸ் பண்ண முடியாது, இது புரோட்டோகால்ல கிடையாது. புரோட்டோகால்ல நான் எஸ்பி செக்யூரிட்டியில இருந்தவன், எஸ்பியில ஐஎஸ்ல இருந்தவன், இது வந்து செக்யூரிட்டியில புரோட்டோகாலே கிடையாது, நான் வண்டி கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த வண்டியை ஏஆர்எஸ்சி கிட்ட கொடுத்தேன். ஆனா ஆனரபிள் மினிஸ்டர் அவங்களுக்கு போகல, இந்த வண்டியை எடுத்து ஓரமா எடுத்து வச்சுட்டாங்க. 10ஆம் தேதியிலிருந்து வண்டி இல்ல. 11ஆம் தேதி நான் மாவட்ட எஸ்பிக்கு தெரிவிக்கிறேன். சில முக்கியமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக அந்த வாகனம் பெறப்பட்டு
11/7/2025 அன்று அவருக்கு ஏசி பொருத்தப்படாத மற்றொரு வாகனம் அவருக்கு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு நான் 14ஆம் தேதி அவரை நேரிலேயே அழைத்து இது பாதுகாப்பு செக்யூரிட்டி ஏற்பாடுகளுக்காக இந்த வாகனம் வாங்கப்பட்டுள்ளது, மீண்டும் இது டெம்பரரி தான், தற்காலிகமானது தான், பந்தோபஸ்து முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனமே அளிக்கப்படும் என்று அவரிடம் நானே நேரில் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு இன்று அந்த வாகனமும் அவர் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வாகனம் அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரையுமே அவர் நான் கொடுத்திருந்த அந்த நான் ஏசி இல்லையா அந்த வாகனத்தை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் அந்த வாகனமும் இருந்தது. எனக்கு ஒரு ரோட்லயே ஓடவே முடியாத ஒரு வண்டி எனக்கு கொடுக்குறாங்க. அந்த வண்டியை நான் என்ன சொல்றேன், சார் இந்த வண்டியில போக முடியாது, என்னுடைய டிரைவர் மணிபாரதி என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, ஐயா இந்த வண்டி ரோட்ல யூஸ் பண்ண முடியாதுங்கய்யா சொல்றாரு. பரவாயில்ல, உயர் அதிகாரிகள் உத்தரவு கொடுத்துட்டாங்க, வண்டியை எடுத்துட்டு வாங்க சொல்லியாச்சு. வண்டி வந்துடுச்சு. வண்டி வந்தோடனே அந்த வண்டியில நைட் கண்ட்ரோல் ரூம், அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் நைட் ரவுண்ட்ஸ் போடுறாங்க. வண்டியை என்னால ஓட்ட முடியலன்றாரு டிரைவரு. வண்டியை தள்ளி ஓட்டி கொண்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்துல செக் போஸ்ட் கிட்ட கொள்ளிடம் பக்கத்துல வண்டி நின்று போச்சு. வண்டியிலிருந்து புகை வருது. கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்றேன், ஏஆருக்கு சொல்றேன், எஸ்ஐ நம்ம ஏஆர்எஸ்ஐக்கு சொல்றோம். எந்த நடவடிக்கை எடுக்கல. அன்னைக்கு வண்டி ஓடலன்னு இல்லை, வண்டி ஓடுது, பட் இட் இஸ் நாட் குட் கண்டிஷன் டு ரோட்ல ஓட்டுறதுக்கு வண்டி இல்லை. வண்டியிலிருந்து புகை வந்தா எப்படி உட்காந்துட்டு போக முடியும்? ஒரு டிரைவர் உயிர் முக்கியம் இல்லையா? உங்களுக்கு வேணா என் உயிர் முக்கியம் இல்லை, என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். முக்கியமா இல்லையா சார்? எல்லாருடைய உயிருமே, எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உயிருமே முக்கியமானது. ஆனா இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும். 2 உயர் அதிகாரிகள். ஒன்னு உளவு பிரிவு அதிகாரி ஐஜி திரு செந்தில்நாதன், செந்தில்வேல் ஐபிஎஸ். அதர் ஒன் ஆபீசர் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் டேவிட் ஆசீர்வாதம். இந்த 2 பேர் பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேற்று எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறார். இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது, நேர்மைக்கு விடும் சவால், உடைச்சிருவாராம். 2வது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் தவறான தகவல், அப்படி சொல்லப்படவே இல்லை. பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா இந்த கருப்பாடுகள், அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், மணல் கொள்ளை, புரோகிஷன் டிரான்ஸ்போர்ட் ஃபண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு. நிறைய பேரை பொய்யான ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட எல்லாரையும் விசாரிக்கிட்டோம், பொதுமக்களை விசாரிக்கிட்டோம். அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி, அது எஸ்பி இன்ஸ்பெக்டர். அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு. என்ன போல ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் 1200 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன், வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். 700 பேரை ரிமாண்ட் பண்ணியிருக்கிறேன். எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும்? நேர்மையா வேலை வாங்கணும். வேலை வாங்குறத விட்டுவிட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க. ஒரு தவறான ஒரு போடாதீங்கன்னு பிரஸ்ல சொல்லி, அப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி, அது தவறா? தவறு இல்ல, உண்மை. இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்துல இது போன்ற ஒரு எஸ்பி, இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிற வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல, பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. தவறான தகவல். இந்த அரசை நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான், கீழ்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது. ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசு கெட்ட பேர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான். இந்த மாதிரி அதிகாரிகள், அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல. மனித உரிமை ஆணையத்துல நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க, இப்பயும் பழி வாங்குறாங்க. நான் 20 பெட்டிஷன் கொடுத்துட்டேன், என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க, என்னால இங்க வேலை செய்ய முடியல, என்ன டாக் ஸ்குவாட்ல போடுங்கன்ற. I am capable of doing law and order work, but I am requesting to post me to the dog squad. But these officers not even hearing me. They are torturing me to the core. Let it be. I am totally dejected. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகிதான் இன்னைக்கு இங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் தான். அவர்கிட்ட கேட்கணும். ஆனால் தவறு அவ்வளோ அழுத்தம் எங்க சைடு இருந்து எந்த அழுத்தமும் இல்லை. அதுதான் என்ன காரணங்கிறது அவர்கிட்ட
ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்றீங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு போலீஸ் வந்து நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோ எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுறதுனா என்னோட போட்டோ, என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. அவருடைய கருத்து அது. நாம் என்னங்கிறது, நாங்கள் முறையான நடவடிக்கை என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும்? எத்தனை நாள் கொட்டுவீங்க? என்ன டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க போறீங்க? எடுத்துட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. ஆனஸ்டிக்கு, என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்துல நான் செஞ்ச பணிக்கு 11 மாசம் நான் இந்த மாவட்டத்துல செஞ்ச பணிக்கு அப்படிதான் என்ன சஸ்பெண்ட் பண்ணா பண்ணிட்டு போங்க. அதாவது ப்ரெஸ் மீட் வைக்கிறோம்னால, பேசுகிறோம்னால அதுக்குன்னு சில நடத்தை விதிகள் இருக்கின்றன. அதையெல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம்.